வேற யாரும் கிடையாது, நம்ம நடிகர் சூர்யா. அவர் எதுக்குப்பா சும்மா இருக்கிற ஒம்பளுக்குறீங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவருடைய தூத்துக்குடி சம்பவம் நடந்தப்ப இந்த ஆள் என்ன தெரியா பேசினா, மக்களே நாம தான் மிச்சர் சாப்பிட்றோம், நம்மளை மிச்சர் சாப்பிட விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த அதிமுக கவர்மெண்ட் மறைமுகமா சொன்னார். யார? ஓபிஎஸ்ஸே அசிங்கமா பேசினாப்னு வச்சுக்கோங்க. யாரு? இதே சூர்யா. இன்னைக்கு எங்கே போனாரு? இங்க எங்கே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுருக்கான்னு கேட்குறேன். அதாவது இல்லாதவன கை வைக்கிறது, இருக்கிறவன சலாம் போடுறது, அதான கதை. நீங்க யோசிச்சு பாருங்க. ட்ரக் மாஃபியா அவனை கைது பண்ணாங்க எங்க? சென்னைக்குள்ள. இவன் மீதா கை வச்சிங்க, அழகா குண்டாஸ்ல உட்கார வச்சிங்க, இவனை அடிச்சிங்க, பைப்புக்கு ஊத்திட்டு அடிச்சிங்க. இந்த லீலா பேஸ் பக்கத்தில் நடிகளை வச்சு கூத்தடிச்சாங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு அடிச்சிங்க. ஏன் அவங்களாம் கை வைக்க முடியல? யாரு இல்லாத விட்டு பயல கூட்டு போய் அடிக்கலாம், அதானே கதை. அதுவும் அடிக்கலாம், பைப்பை வச்சு அடிக்கலான்ற அதிகாரம் எங்க இருந்து காவல்துறைக்கு வருது? இதான் 3வது குற்றச்சாட்டு. எங்க இருந்து உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுக்குறா? முதல்ல நீங்க யாரு? சக மனிதனை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? ஃபர்ஸ்ட்